மாட்டோன்னு நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன். போது தமிழ்நாடு முழுக்க வந்துட்டு எமன் படத்தோட ப்ரமோஷன் ஆன் ரோட் ப்ரமோஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இன்னைக்கு ஃப்ளாக் ஹாஸ்டிங் பண்ணுறதுக்காக நம்ம மூவி எமன் படத்தோட மூவி த ஹீரோ ஆஃப் த மூவி யார் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ஆண்டனி சார் இஸ் ஆன் தி வே. வணக்கம். ஃபஸ்ட்டு லைக்கா ப்ரொடக்ஷனோட ஃபஸ்ட்டு படம் கத்தி விஜய் சாரோட அது பெரிய மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து சூப்பர் ஸ்டாரோட 2.0 ரோபோ 2 சங்கர் சார் டைரக்ஷனில். ஸோ இந்த மாதிரி அடுத்தது சபாஷ் நாயுடு கமல்ஹாசன் சார் படம் பண்ணிகிட்ருக்கோம். இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க என்ன இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட் பேஸ்ட் படங்கள் ஒரு பெரிய பட்ஜெட் படங்கள் தான் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு. ஸோ விஜய் ஆண்டனி இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். இப்போ அவர் ஜீவா சங்கர் எனக்கு அறிமுகப்படுத்தினார். அந்த கதையை கேளுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ எமன் கதையை சொன்னார். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட். ஆரம்பம் முதல் இறுதி வரை மிகவும் விறுவிறுப்பான ஒரு ஸ்கிரிப்டு. ஸோ அதை கேட்டுட்டு அந்த இமீடியட்டாக அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். தட் இஸ் வாட் வெரி சூப்பர். ரொம்ப அழகாக இந்த படம் உருவானதை வந்துட்டு அழகாக 2 வரியில் சொன்னார் சார். நெக்ஸ்ட் த செகண்ட் கொஸ்டின். ஸோ நம்மளோட விஜய் ஆண்டனி சார் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்களுக்கு நிறைய மியூசிக் போட்டிருக்காரு. ஓகே, ஸோ அதில் உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் போட்ட மியூசிக் இது ரொம்ப பிடிக்கும்னு கேட்குறாங்க. எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவர் விஜய் சாரோட என் உச்சி மண்டையில் கிருவீங்கன்னு எனக்காகவும் உங்களுக்காகவும் ஒரே ஒரு வரி ஒரு பாடுவார். எஸ், Justo alamas mi casa, su mi casa, shu. Okay, the next question to the Vijay Antony sir. So, நம்ம லைக்கா ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு எங்களோட ஷேர் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க எனக்கு ஆக்சுவலாக. உண்மையிலேயே உள்ளே போகும்போது வந்து ரொம்ப எனக்கு பெரிய ட்ரீமாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் வெளி கம்பெனி கூட இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணதில்லை. நான் வந்து இந்த மாதிரி நல்ல கதை ஒன்று இருக்குது சார், எனக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு லைக்கா ராஜு சார்கிட்ட கேட்டுக்கிட்டேன். கேட்ட உடனே கதை கேட்ட மறு செகண்டே வந்து ட்வீட் பண்ணிடலாம் நாளைக்குன்னு சொல்லிட்டு ஆர்வம் காட்டினார். இன்றைக்கி வரைக்கும் இந்த ஈவெண்ட் நடத்துறதெல்லாம் கூட முழுக்க முழுக்க அவரோட இன்வால்வ்மெண்ட்டு தான். இதை பப்ளிசிட்டி பண்ணணும், பெருசாக ரீச் பண்ணணும், இதை எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணலாம் இந்த படத்தை அப்படின்றது வரைக்கும் இன்னையிலேருந்தே ரொம்ப ரொம்ப பிளான் பண்ணி நல்லா பண்ணுறாங்க. பெரிய வழியில் வர்ற மகா சிவராத்திரி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்காக சார் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம எல்லாரும் வந்து ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். சரி, எப்படி என்ஜாய் பண்ணுறோம் எல்லாரும்? ஒரு ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ்.
கண்டிப்பாக மக சிவராத்திரி அன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் பண்ணுறதா வந்துட்டு டிசைட் பண்ணியிருக்கீங்க. உங்களை எல்லாரும் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும். தேங்க்யூ. அண்ட் செகண்ட் கொஸ்டின், ஸோ உங்களோட எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேட்சியாக இருக்கும். இந்த மூவி நேம்ஸ் யாராலையும் மறக்கவே முடியாத நேம்ஸாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிச்சைக்காரன் ஆகட்டும், நான் ஆகட்டும், சைத்தான், ஸோ இந்தியா பாகிஸ்தான். நம்ம மக்கள்கிட்ட விஜய் ஆண்டனியோட சாரோட மூவி பேரெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னோடனே டிப்பில் வச்சுட்டு எல்லா மூவிஸும் வந்துட்டு அமக்கலமாக சொல்கிறாங்க. அது எப்படி சார்? அது வந்து எனக்கு ரொம்ப நல்ல நேரம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக தானாக அமையுது. இன்ஃபேக்ட் இந்த எமன் படத்தோட டைட்டில் வந்து ஜீவா சங்கர் தான் வச்சுருந்தாப்புல. நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவரே பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த டைட்டில் கொடுத்தாரு. ஸோ எனக்கு கிடைச்ச கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அதெல்லாம். That was like very amazing. அவருக்கு கிடைச்ச gift எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மனசுல இடம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. And one more thing, இந்த மூவி பற்றி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா மூவி உங்களோட எல்லா படங்கள்லையுமே உங்களோட கதாபாத்திரமாகட்டும் இல்லை உங்கள் கதைகள் ஆகட்டும் ஒரு மெசேஜ் சொல்லக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி நம்ம எமன் படத்தில் நீங்கள் என்ன மெசேஜ் கொடுத்துருக்கீங்க? ரொம்ப மெசேஜ்னா வழக்கமாக எல்லாமே கதைக்கு ஏற்ற மாதிரி தான் அமையுது. பிச்சைக்காரனில் கூட பார்த்தீங்கன்னா மெசேஜ் கொடுக்கணுன்ற நோக்கத்தில் பண்ணல, சலீமில் இதை மாதிரி பண்ணல, ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு மெசேஜ் அமையுது. எமன் பொறுத்த வரைக்கும் என்ன மெசேஜ் இருக்குன்னா, யார் வேணா நினைச்ச அரசியலுக்குள்ள வரலாம், ஹார்ட் ஒர்க் பண்ணா வரலாம். அரசியல்னா என்ன, அரசியல்னா எப்படி இருக்கும், நம்ம பார்க்குற அரசியல் வேற, உள்ள நடக்கிறது வேற. ஒருத்தன் ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்காக என்ன பண்றான், மினிஸ்டர் ஆகிறதுக்காக என்ன பண்றான்ற மாதிரி அரசியல்ன்ற களத்துக்குள்ள நடக்கக்கூடிய கதை தான் இது. அரசியலை பத்தின கதை கிடையாது. வழக்கமாக வந்து ஹீரோ ஆட்டோக்காரன்னு சொல்லுவோம் இல்லையா, ரிச்சாக்காரன்னு சொல்லுவோம், ஹீரோ ஐடியில் வேலை பார்க்குறான்னு சொல்லுவான்ற மாதிரி இந்த படத்தில் கதை களம் தான் அதை பற்றி சம்மந்தப்பட்டதை தவிர்த்து முழுக்க முழுக்க அரசியல்னு சொல்ல முடியாது. பட் அரசியலை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த படத்தில் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே சார் வந்துட்டு நம்மளுக்கு கதை சொல்லுவாருன்னு பார்த்தேன். பட் ஆனால் வந்துட்டு ஒரு சின்னதாக ஹிண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காரு. நம்ம எல்லாரையும் ஸ்க்ரீனில் பார்க்க சொல்லியிருக்காரு. கரெக்டா சார்? கண்டிப்பாக. எஸ். ஓகே, த தேர்ட் கொஸ்டின். தேங்க்யூ ஸோ மச். இந்த பிஸி ஷெடியூலில் ஜீவா சங்கர் சார் வந்திருக்கீங்க. உங்கள்கிட்ட வந்து என்ன கொஸ்டின்னா வந்துட்டு நம்ம விஜய் ஆண்டனி சாரோட ஃபர்ஸ்ட் மூவி அதாவது நான் படம் வந்து பண்ணியிருந்தீங்க. இது செகண்ட் மூவி எவன் படம். ஸோ அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நீங்கள் எங்களுக்காக சொல்லுங்கள். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் வந்துட்டு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. பிகாஸ் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 16 இயர்ஸாக நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால வந்துட்டு புதுசாக ஒரு விஷயம் இல்லை. பட் ஆஸ் ஆக்டராக வந்துட்டு நானில் பார்த்ததுக்கும் எம்எல்ல பார்த்ததுக்கும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருந்தது. இடையில வந்துட்டு ஒரு 5 ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தாரு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க முடிஞ்சது பர்ஃபார்மன்ஸ் சைடில். ஸோ மேபி அதை வேணால் சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச். படத்தை பற்றியும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் பற்றியும் நம்ம எல்லாரும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்.